வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம டாபிக் என்ன, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிசிப் 3.1ல் லீடிங் கொஸ்டின் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து செக்ஷன் 4 டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். இன்றைக்கி ஒரு 10 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் இஸ் ஹார்ட்னஸ்? ஹார்ட்னஸ்னால் என்ன? சரிங்களா, ஃபஸ்ட் அப்படி தெரிஞ்சுக்குவோம். இப்போ ஒரு மெட்டீரியலில் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது, சரிங்களா, அது அந்த மெட்டீரியலில் ஸ்க்ராச்சஸோ இன்டென்டேஷனோ வராமல் எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது, எப்படி அது வந்து தடுக்குது, ஸோ அதைத்தான் வந்து நம்ம வந்து ஹார்ட்னஸ் அப்படி வந்து சொல்லுவோம். சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் டு கரோசன். ஸோ அதுவானா இல்லை. சரிங்களா. கரோசன் ரெசிஸ்டன்ஸ் அது வந்து மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து வரும். சரிங்களா. இந்த ஹார்ட்னஸ் வந்து அது வந்து ஒரு மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த கரோசன் ரெசிஸ்டன்ஸ் வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு வரும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி வருங்க, எபிலிட்டி டு மெல்ட். ஹார்ட்னஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து மெல்ட் ஆயிரும், அதுதான் வந்து ஹார்ட்னஸ்னால் இல்லை. சரிங்களா. எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தான் ஹார்ட்னஸ்னால் இல்லை. ஹார்ட்னஸ்னால் என்ன? ரெசிஸ்டன்ஸ் டு இன்டென்டேஷன். ஒரு மெட்டீரியல் வந்து எவ்வளோ ரெசிஸ்ட் பண்ணுது, ஒரு ஸ்க்ராச்சஸோ ஒரு இன்டென்டேஷனோ அந்த மெட்டீரியலில் வராமல். சரிங்களா. ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம், சரிங்களா, ஸோ எப்படி ரெசிஸ்ட் பண்ணுது, ஸோ அதுதான் வந்து ஹார்ட்னஸ். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டு, ரெசிஸ்டன்ஸ் டு இன்டென்டேஷன். சரிங்களா. அதுக்கு சப்போர்ட்டிவ் கொஸ்டின் பாருங்கள், ஒய் இஸ் ஹார்ட்னஸ் இம்பார்ட்டன்ட்? ஏன் வந்து ஹார்ட்னஸ் இம்பார்ட்டன்ட், ஏன் ஹார்ட்னஸ் வந்து செக் பண்ணுறோம்? ஸோ ஹார்ட்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? பிரிட்டில்னஸ் அதிகமாக இருக்குமா? ஸோ பிரிட்டில்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கிராக் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கு தான். ஸோ கிராக் வராமல் நம்ம வந்து மெட்டீரியல் ஹார்ட்னஸ் கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா கிராக்கு இந்த மாதிரிலாம் வராது. ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஹார்ட்னஸ் வந்து செக் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து அதனால தான் வந்து ஹார்ட்னஸ் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், ப்ரிவெண்ட் கிராக்கிங். ஸோ கிராக்கு நம்ம மெட்டீரியல் வராமல் இருக்கிறதுக்கு பர்டிகுலர் ஹார்ட்னஸை நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும். ஸோ அதான் வந்து ஆன்சர். ஸோ டு ப்ரிவெண்ட் கிராக்கிங். ஸோ அதனால தான் வந்து ஹார்ட்னஸ் வேல்யூ வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஹார்ட்னஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி, சி, டி எதுவுமே கிடையாது. ஸோ வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து ஹார்ட்னஸ் செக் பண்ணுறோன்னா அப்படி கிடையாது. அதே மாதிரி கலரு, ரெடியூஸ் சைஸ், இது எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா. செகண்ட் கொஸ்டின் போயிடலாமா. ஸோ விச் மெத்தட் யூஸ் டைமண்ட் பிரமிட்? ஸோ உங்களுக்கு வந்து ஹார்ட்னஸ் டெஸ்ட் வந்து நிறைய டைப் இருக்குது. ராக்வெல், பெர்னல், விக்கர், லீப் டெஸ்ட்டோட இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் டிப் யூஸ் பண்ணுறாங்க, டைமண்ட் பிரமிட் டிப். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ராக்வெல், பெர்னல், இதில் உங்களுக்கு வந்து பால் இன்டென்டர் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் கோனிக்கல் இன்டென்டர் யூஸ் பண்ணுவாங்க. பட் விக்கரில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் பிரமிட் டைப் வந்து இன்டென்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து உங்களுக்கு இன்டென்டேஷன் வந்து வெரிய ஸ்மாலாக இருக்கும். சரிங்களா. சின்ன ஏரியாக்கெலாம் வந்து இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா. டைமண்ட் இந்த பிரமிட் யூஸ் பண்ணும்போது. ஓகேங்களா. ஸோ தின் மெட்டலில், சரிங்களா, அதுக்கெலாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அக்யூரேசியும் நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட், விக்கர் ஹார்ட்னஸ். ஓகேங்களா. ஒய் இஸ் விக்கர் ஹார்ட்னஸ் யூஸ் இன் வெல்ட் சர்வே? ஸோ வெல்டில் வந்து நம்ம வந்து விக்கர் ஹார்ட்னஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன் யூஸ் பண்ணுறாங்க ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த விக்கர் ஹார்ட்னஸில் அந்த இன்டென்டேஷன் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு HISET, வெல் மெட்டல் இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து செக் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ பிகாஸ் ஆஃப் ஸ்மால் இன்டென்டேஷன், ஸோ அதனால தான் வந்து விக்கர் ஹார்ட்னஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா. லார்ஜ் இன்டென்டேஷன் கிடையாது.
இன்டென்டேஷனே ஆகாதான்னு கேட்டிருக்காங்க, இல்லை இன்டென்டேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ பிசிடி அந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து ஒய் இஸ் பிரின்னல் நாட் யூஸ் இன் ஹச்ஏஇசட். ஸோ நம்ம வந்து பிரின்னல் மெத்தட் யூஸ் பண்ணும்போது ஹச்ஏஇசட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஏன் யூஸ் பண்ண மாட்டோம்? ஸோ இந்த பிரின்னலில் நீங்கள் வந்து பால் டைப் உங்களுக்கு வந்து இந்த டிப்பு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டென்டேஷன் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ ஹச்ஏஇசட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக வந்து அந்த பர்டிகுலர் இதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால கொஞ்சம் தூரம் வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ அது வந்து சும்மா நம்ம நார்மலாக மெட்டல் அதில் செக் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியல் செக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரின்னல் மெத்தட். சரிங்களா? ஸோ பார்த்துங்க. ஒய் பிரின்னல் நாட் யூஸ் இன் ஹச்ஏஇசட், டூ ஸ்மால், அதனால தான் அதுக்கு கிடையாது. அதே மாதிரி அக்யூரேசி, கரெக்டான அக்யூரேசி இருக்காது, அதனால் அதுவும் கிடையாது. டூ ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணுறதுனால அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த லார்ஜ் இன்டென்டேஷனால் தான் வந்து ஹச்ஏஇசட்டில் பிரின்னல் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதுக்கப்புறம் தான் அக்யூரேட்டாக இருக்காதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் தான் அக்யூரேட்டாக இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து டூ லார்ஜ் இன்டென்டேஷன். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து பிரின்னல் வந்து ஹச்ஏஇசட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ சப்போர்ட்டிவ் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் பிரின்னல் மெயின்லி யூஸ்ட் ஃபார்? ஸோ வெல் மெட்டல்லையா இல்லை பேஸ் மெட்டலை செக் பண்ணுறதுக்கா? சரியா? அதுக்கப்புறம் கிராக் டெஸ்ட்டு, அதை செக் பண்ணுறதுக்கா? சிடிஓடியா? ஸோ கிராக் டெஸ்ட்டும் சிடிஓடியும் கிடையாது. சரிங்களா? ஸோ வெல் மெட்டல் அதில் நம்ம வந்து செக் பண்ண மாட்டோம். பேஸ் மெட்டலுக்கு தான் வந்து ரொம்ப சூட்டபுளான ஒரு மெத்தட் வந்து பிரின்னல். ஸோ வெல் மெட்டலில் அந்த அளவுக்கு நம்ம வந்து செக் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்டென்டேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்காது வெல் மெட்டலில். ஓகேங்களா? விக்கர் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பிக்யூஆர் பண்ணும்போது உங்களுக்கு விக்கர் தான் வந்து பண்ணுவாங்க. அடுத்து வந்து வாட் இஸ் சிடிஓடி யூஸ்ட் ஃபார்? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கிராக் டிப் ஓப்பன் டிஸ்பிளேஸ்மெண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து எதுக்கு நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்னஸ் செக் பண்ணுறதுக்கா, இல்லை ஃப்ராக்சர் டஃப்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கா, இல்லை டென்சைல் ஸ்ட்ரென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கா, இல்லை பொரோசிட்டி இப்போ பார்க்குறதுக்கா அப்படி பார்த்தீங்கன்னா, ஹார்ட்னஸ் வந்து நம்ம ஹார்ட்னஸ் வேல்யூவை வந்து செக் பண்ணுறதுக்கு. சிடிஓடி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, மெட்டீரியலோட ஃப்ராக்சர் டஃப்னஸை வந்து மெஷர் பண்ணுறது தான், வந்து டஃப்னஸை மெஷர் பண்ணுறது தான். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சிடிஓடி மூலியமாக தான் ஃப்ராக்சர் டஃப்னஸை வந்து நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். நம்மளோட மெட்டீரியல் வந்து எப்படி டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. சரிங்களா? ஸோ இப்போ எப்படின்னா, அந்த கிராக் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அதை பொறுத்து நம்ம வந்து டஃப்னஸ், அந்த மெட்டீரியல் டஃப்னஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த சிடிஓடி வேல்யூஸ் வச்சு ஒய் சிடிஓடி இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ இதை வச்சு ஓகேங்களா, உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? உங்கள் ஃப்ராக்சர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது ஃபோர்ஸ் கொடுக்கும்போது, ஸ்ட்ரெஸ் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அதோட கிராக் பிஹேவியரை வச்சு நம்ம வந்து டஃப்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து ஒய் சிடிஓடி இஸ் இம்பார்ட்டண்ட் டு செக் த கிராக் பிஹேவியர் அனலைசிஸ். ஸோ அதனால தான் வந்து சிடிஓடி வந்து இம்பார்ட்டண்ட். ஏன் வந்து சிடிஓடி இம்பார்ட்டண்ட்னா, கிராக் பிஹேவியர் அனலைசிஸ். சரிங்களா? சர்ஃபேஸ் செக் பண்ணுறது கிடையாது, வெல்டு கலர் கிடையாது, திக்னஸ் ஒன்லி கிடையாது. சரிங்களா? ஸோ கிராக் பிஹேவியர் அனலைசிஸ் அதை வந்து நம்ம வந்து இது மூலியமாக செக் பண்ணலாம். ஓகேங்களா? எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது கிராக்கு. ஸோ அதை வச்சு அது மெட்டீரியல் டஃபராக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? வாட் டஸ் லோ சிடிஓடி இண்டிகேட்? இப்போ வந்து உங்களுக்கு சிடிஓடி வேல்யூ வந்து லோவாக இருக்குது அப்போனா வந்து மெட்டீரியல் வந்து டஃபராக இல்லை, பிரிட்டிலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ
சிடிஓடி வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஹையர் டஃப்னஸ். ஸோ இதில் வந்து சிடிஓடி வந்து லோவாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பிரிட்டில் பிஹேவியர் வந்து இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். சரிங்களா? வாட் டஸ் ஹை சிடிஓடி இண்டிகேட்? பார்த்தீங்களா, ஹை சிடிஓடி இருந்துச்சு, அந்த வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டஃப்னஸ் நல்லா இருக்கும். அதை வச்சு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ மெட்டீரியலில் டஃப்னஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரிட்டில்னஸ் கிடையாது, போரோசிட்டி கிடையாது, கிராக் ஃபார்மேஷன் கிடையாது. ஸோ டஃப்னஸ் தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து ஒய் பெண்ட் டெஸ்ட் இஸ் யூஸ்ட்? ஏன் நம்ம பெண்ட் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம்? டு மெஷர் த ஹார்ட்னஸாக இல்லை, மெஷர் த ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை, மெஷர் த திக்னஸாக இல்லை, வெல்லோட சவுண்ட்னஸை செக் பண்ணுறோம், வெல்லோட குவாலிட்டியை செக் பண்ணுறோம். பெண்ட் டெஸ்ட் மூலியமாக எதுவும் இன்சைடில் எதுவும் டிஃபெக்ட் இருக்கா அப்படி வந்து செக் பண்ணுறோம். என்ன நம்ம அது சப்போர்ட்டிங் கொஸ்டின் பாருங்கள். இந்த பெண்ட் டெஸ்ட்டில் என்ன அப்சர்வ் பண்ணுறோம்? பெண்ட் டெஸ்ட் பண்ணுற போது இந்த கலர் சேஞ்ச் ஆகிறத அப்சர்வ் பண்ணுறோமா, வெயிட்டை அப்சர்வ் பண்ணுறோமா, வெயிட்டை செக் பண்ணுறோமா, இல்லை டெம்பரேச்சரை செக் பண்ணுறோமானா இல்லை. அந்த இடத்துல கிராக் இருக்கா பெண்ட் பண்ணும்போது அந்த சர்ஃபேஸில் கிராக்கோ இல்லை ஃபிசஸ், சரிங்களா, வெடிப்பாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து வாட் இஸ் கைடட் பெண்ட் டெஸ்ட்? ஸோ கைடட் பெண்ட் டெஸ்ட்னால் என்ன? கைடட் பெண்ட் டெஸ்ட்னால் ஃப்ரீ பெண்டிங்கா? இப்போ ஒரு கைடில் வந்து நம்ம வந்து ஃபார்முலா மூலயமா கண்ட்ரோலாக நம்ம கொஞ்சமாக பெண்ட் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து கைடட் பெண்ட் டெஸ்ட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃப்ரீ பெண்டிங்கா? நம்ம பாட்டுக்கு நம்ம வந்து ஹேமர் வச்சு அடித்து பெண்ட் பண்ணுறோமா? அது கிடையாது, ஃப்ரீ பெண்டிங் கிடையாது. அடுத்து ஹீட்டிங் டெஸ்ட்டானா அதுவும் கிடையாது, கெமிக்கல் டெஸ்ட்டானா அதுவும் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி பாருங்கள், கண்ட்ரோல்டு பெண்டிங் யூஸிங் ஃபார்மர் மூலியமாக கண்ட்ரோலாக நம்ம வந்து பெண்ட் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து கைடட் பெண்ட் டெஸ்ட். ஒய் கைடட் பெண்ட் டெஸ்ட் இஸ் யூஸ்ட்? ஏன் வந்து கைடட் பெண்ட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம்? ஸோ ரேண்டம் பெண்டிங் அதுக்கா, இல்லை ஃபாஸ்டர் டெஸ்ட்டுக்காகவா, இல்லை நோ கண்ட்ரோலே இல்லாதனால? நீங்கள் பார்த்தீங்கன்னா கைடட் பெண்ட் டெஸ்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயின் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து கைடட் பெண்ட் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அழுத்தம். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஃப்ராக்சர் டெஸ்ட் யூஸ்ட் ஃபார்? ஏன் வந்து நம்ம வந்து ஃப்ராக்சர் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம்? எதுக்கு ஃப்ராக்சர் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம்? சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்னஸை செக் பண்ணுறதுக்கா, இல்லை சவுண்ட்னஸை செக் பண்ணுறதுக்கா, திக்னஸை செக் பண்ணுறதுக்கா, ஸ்ட்ரெஸ்ஸை செக் பண்ணுறதுக்கு? நம்ம வந்து ஆல்வேஸ் இந்த ஃப்ராக்சர் டெஸ்ட் இதெல்லாம் வந்து வெல்லோட சவுண்ட்னஸ், வெல்லோட இன்டெக்ரிட்டியை வந்து செக் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஃப்ராக்சர் டெஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட். ஒய் நாச் இஸ் யூஸ்ட்? ஏன் வந்து நாச் வந்து யூஸ் பண்ணுறாங்க? சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு இந்த ஃப்ராக்சர் பாத் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டு கண்ட்ரோல் த ஃப்ராக்சர் பாத். ஸோ அங்கேருந்து உங்களுக்கு எப்படி வந்து ஃப்ராக்சர் ஆகுது அப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து இந்த நாச் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? அவாய்ட் ஃபெயிலியர் கிடையாது, இம்ப்ரூவ் லுக் கிடையாது, இன்க்ரீஸ் ஸ்ட்ரென்த் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த ஃப்ராக்சரோட பாத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த ஏரியாவில் இருந்து உங்களுக்கு அந்த ஃப்ராக்சர் வந்து நடக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து நாச் வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். அடுத்து வந்து வாட் இஸ் நிக் பிரேக் டெஸ்ட் யூஸ்ட் ஃபார்? ஏன் வந்து நம்ம வந்து நிக் பிரேக் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோம்? எதுக்கு இந்த நிக் பிரேக் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறோம்? வெல்டிங் ப்ரொசீஜருக்காக வந்து நம்ம நிக் பிரேக் டெஸ்ட் யூஸ் பண்ணுறோமா, இல்லை வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு பண்ணுறோமா, இல்லை மெட்டீரியல் செலெக்ஷனுக்கு பண்ணுறோமா, இல்லை டிசைனுக்கு பண்ணுறோமா? சரிங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 9606 இந்த ஸ்டாண்டர்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு நிக் பிரேக் டெஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறோம், மேண்டேட்ரி. சரிங்களா? ஸோ பெண்ட் டெஸ்ட்டுக்கு பொதுவாக நீங்கள் வந்து நிக் பிரேக் டெஸ்ட்டும் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ
இதில் பார்த்தீங்கன்னா வெல்டர் குவாலிஃபிகேஷனுக்கு தான் வந்து நெக் பிரேக் டெஸ்ட் வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுக்கு சப்போர்ட்டிங் கேஸ் பாருங்கள். ஒய் நெக் பிரேக் இஸ் யூஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் இன்டர்னல் வெல்டு டிஃபெக்ட், செக் கலர், செக் திக்னஸ், செக் கோட்டிங். ஸோ இது டேரெக்டாகவே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இன்டர்னல் வெல்டு டிஃபெக்டை செக் பண்ணுறதுக்கு தான் வந்து நெக் பிரேக் டெஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன். மேக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன்னா என்ன? ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ லெவல் ஸ்டடி தான் வந்து மேக்ரோஸ்கோபிக் இன்ஸ்பெக்ஷனாக இல்லை, அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. கெமிக்கல் டெஸ்ட் அதுவும் கிடையாது, லோட் டெஸ்ட் அதுவும் கிடையாது. விஷுவல் செக்ஷன் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? விஷுவலாக ஒரு ஏரியாவை வந்து எச்சிங் பண்ணி, சரிங்களா, எச்சிங் பண்ணி அதை வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்து நம்ம வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்து பண்ணுவோம். சரிங்களா? உள்ள அந்த செக்ஷனை வந்து நம்ம வந்து எச்சிங் பண்ணி உள்ள இன்டர்னல் டிஃபெக்ட், இன்டர்னல் வெல்டு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதை வந்து நம்ம பார்க்குறது தான் வந்து இந்த மேக்ரோஸ்கோபிக் இன்ஸ்பெக்ஷன். ஸோ ஆப்ஷன் பி பாருங்க, விஷுவல் செக்ஷன் இன்ஸ்பெக்ஷன். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து மேக்ரோஸ்கோபிக் இன்ஸ்பெக்ஷன். ஒய் செக்ஷனிங் இஸ் டன். ஏன் வந்து செக்ஷனிங் வந்து நம்ம வந்து பண்ணுறோம்? ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டர்னல் வெல்டு ஸ்ட்ரக்சரை வந்து பார்க்க முடியும். செக்ஷனிங் பண்ணும்போது தான் வந்து, செக்ஷனிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இதை வந்து நம்ம வந்து எச்சிங் மூலியமாக பாலிஷிங்லாம் பண்ணிவிட்டு எச்சிங் பண்ணி நம்ம வந்து அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை வந்து பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி இருக்குது, பெனிட்ரேஷன் எப்படி இருக்குது, ஸோ எதுவும் டிஃபெக்ட் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரக்சரில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? அதை பார்க்க முடியும் விஷுவலாக. ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து செக்ஷனிங். ஸோ ஆப்ஷன் பாருங்கள், ரிவீல் இன்டர்னல் வெல்டு ஸ்ட்ரக்சர். சரிங்களா? அந்த வெல்டு ஸ்ட்ரக்சரை வந்து இன்டர்னல் வெல்டு ஸ்ட்ரக்சரை ரிவீல் பண்ணுறது தான் வந்து செக்ஷனிங். ஓகேங்களா? அடுத்து வந்து இன்க்ரீஸிங் ஸ்ட்ரென்த் கிடையாது, ரெடியூஸ் சைஸ் கிடையாது, இம்ப்ரூவிங் கோட்டிங் கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாபிக் வந்து உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை பை, டேக் கேர், see you, bye.